பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல அரசியும் குமாரவேலும் வெளியே நின்னு பேசிட்டு இருக்கத சுகன்யா பார்த்துறாங்க. அதுக்கு அரசி உடனே கேக்குறாங்க, அத்தை பார்த்துட்டாங்க, யார்கிட்டயாவது சொல்லிடுவாளா? சித்தி எப்பவுமே நம்ம பக்கம்தான், அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னா இந்த விஷயத்துல அவங்க மூச்சு கூட விட மாட்டாங்க. நீ கவலைப்படாத. என்ன அரசி, ரொம்ப பயந்துட்டியா? உசுரே போயிடுச்சு, நான் இருக்கிறப்ப பயப்படக்கூடாது சரியா? சித்தப்பாவும் சித்தியும் சினிமாவுக்கு போறாங்க. அதுக்கு நம்மளும் சினிமாவுக்கு போலாமா? ஐயோ, இந்த மாதிரி வெளியே மீட் பண்ணி பேசுறதுக்கே பயமாதான் இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி நம்ம படத்துக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சுகன்யா, உன்னை படத்துக்கு கூட்டிட்டு போக கூடாதுனால இல்லமா, நேரம் கிடைக்கல, எனக்கு புரியுதுங்க. அந்த நேரத்துல சரியா அரசியும் வீட்டுக்கு வாராங்க. வாடி வா. எங்கடி போயிட்டு வர நீ? ஏய், உன்னதாண்டி கேக்குற, எங்க போயிட்டு வரன்னு அரசிய பார்த்து கோமதி கோவமா கேக்குறாங்க. காலேஜ்க்கு தான்மான்னு அரசி சொல்றாங்க. 5:30 மணிக்கு வார அம்மா? அது ஏய், இன்னைக்கு இல்ல, இந்த வாரத்துல 2வது தடவை இப்படி லேட்டா வார. அம்மா, ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சுமா. என்ன ஸ்பெஷல் கிளாஸா? என்னடி ஸ்பெஷல்? அடுத்த மாசம் எனக்கு எக்ஸாம் வருது, அதான் இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. ஓஹோ, உனக்கு மட்டும் தனியா வைக்கிறாங்களா? அத்தை, இப்ப எதுக்கு இம்போர்ட் டென்ஷன் ஆகுறீங்கன்னு மீனா கேக்குறாங்க. ஏய், நீ சும்மா இரு. பக்கத்து வீட்டுல படிக்கிறா, அவ மட்டும் அப்படியே 3:30 மணிக்கு வந்துட்டா. அம்மா, அவ வேற டிபார்ட்மெண்ட், நான் வேற டிபார்ட்மெண்ட். ஏய், பொய் எதுவும் நீ பேசாதன்னு சொல்றாங்க. அண்ணி பாருங்க, அண்ணின்னு அரசி சொல்றாங்க. உடனே மீனாவும் சொல்றாங்க, அரசி எதுக்கு நம்ம கிட்ட பொய் சொல்ல போறா? இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலடி. இவ வேற இப்ப புது பழக்கத்தை கத்து வச்சிட்டு இருக்கா. 24 மணி நேரம் போனே நோண்டிட்டு இருக்காடி. ஒன்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, இல்லன்னா போனே பேசிட்டு இருக்கா, இல்ல அத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காளா? இல்ல அண்ணி, அது குரூப் கால் பண்ணி பேசிட்டு இருப்போமா. இத பாரு, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவளோட தானே இருந்துட்டு வார. வீட்டுக்கு வந்தோம், அவங்களோட தான் பேசிட்டு இருக்கணுமா? அந்த போனை கையில வச்சுதானே சுத்திக்கிட்டே இருக்கா, வர லேட் ஆகும்னு ஒரு போன் பண்ணி சொல்லலாம்ல. அம்மா, எதுக்குமா வந்ததோ வராதமா என்ன திட்டிக்கிட்டே இருக்க? ஏய், இத பாரு, உன் நடவடிக்கை கொஞ்ச நாளா சரியில்லடி. இனிமே ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கன்னா எங்க அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லி நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துரு. அம்மா, ஏய், என்னடி முழிக்கிற, போய் துணிய மாத்து, முகம் கை கால் கழுவிட்டு வா. 10 நிமிஷத்துல வரணும், புரியுதா? ரூம்குள்ள உட்கார்ந்து போன பார்த்துட்டு இருந்தேன்னு வை, பிச்சு புடுவேன். பிச்சி போ. போய் கை கால் அழுவிட்டு துணி மாத்திட்டு வான்னு சொல்றாங்க. அவ கொஞ்ச நாளா ஆளு சரியில்லடின்னு மீனா கிட்டையும் ராஜி கிட்டையும் சொல்றாங்க. அதெல்லாம் ஒழுங்காதான் இருக்கா? உங்களுக்கெல்லாம் தெரியாது, பெத்தவனா எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஏதோ திருட்டுக்கோழி மாதிரியே சுத்திட்டு இருக்காடி. காலம் வேற கெட்டு போய் கிடக்கு. வயசுக்குள்ள ஒன்னு கிடக்க ஒன்னு பண்ணி அவளும் ஏதாவது பிரச்சனையில மாட்டி நம்மளையே பிரச்சனையில மாட்டிப்புடுவாளான்னு பயமா இருக்கு. அத்தை, நீங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க. அரசி நல்ல பொண்ணு, நீங்க வளர்த்த பொண்ணு. அப்படியெல்லாம் அவ தப்பு பண்ண மாட்டா, பயப்படாதீங்க. அந்த பக்கம் தியேட்டருக்கு போன பழனியையும் சுகன்யாவையும் காட்டுறாங்க. என்னாச்சு சுகன்யா? நீ இங்கேயே இரு, நான் பார்க் பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்றாரு. ஆனா சுகன்யா கேக்குறாங்க, என்னாச்சு, என்கிட்ட பிராங்க் பண்றீங்களா? பிராங்கா நானா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஏம்மா, நீதானே படம் பார்க்கணும்னு சொன்ன, அதுக்கு ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல புரியல, படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு தானே வருவாங்க. கரெக்டா வந்திருக்கு. இது தியேட்டரா? ஆமா, தியேட்டர் தானே. இதெல்லாம் ஒரு தியேட்டர், நிக்கிற ஆளுங்களையும் என்னையும் பாருங்க. இவங்க மத்தியில நான் தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்க்கணுமா? கல்யாணமாகி முதல் தடவை நம்ம 2 பேரும் படத்துக்கு வந்திருக்கோம். இம்பிட்டு எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல சவுபடி ஆக்கிட்டீங்களே. இல்ல சுகன்யா, நான் அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்கல. வேற என்ன யோசிச்சியா? நீ நினைச்ச மாதிரிதான் நானும் நினைச்சேன். ஒன்னா சந்தோஷமா படம் பார்க்கணும்னு தான். இங்க கூட்டிட்டு வந்த இடத்த பார்த்தா அப்படி தெரியல. என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அங்க 4 பெரிய தியேட்டர் இருக்கு. அங்க கூட்டிட்டு போங்க. என்ன முழிக்கிறீங்க? கூட்டிட்டு போங்க என்னங்க? இல்லம்மா, அது காசு இல்ல. காசு எடுத்துட்டு வந்தியா பெட்ரோல் போட்டியிலே அதையும் சேர்த்தா? இல்ல, அது இல்லாமையா அதையும் சேர்த்துதான் ரூ. 300 பெரிய டிட்டர்ல டிக்கெட் எவ்வளவு ரூ? 160. நீங்க ரூ. 80. ஓ, அப்போ 2 டிக்கெட் ரூ. 160, மீதி ரூ. 40 வருமே. அதுக்கு ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கணும், அப்படித்தானே? உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? இல்ல சுகன்யா, அது வேண்டாம். வெறுப்பா? ஒரு புள்ளைய பெத்து காண்டாகன்னு பேர் வச்ச மாதிரி இங்க ஒருத்தி கத்திட்டு இருக்காளே. வதமிக்க இவ்வளவு படத்தை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சீங்களா? இல்ல இப்படி ஒரு தியேட்டர் கூட்டிட்டு வந்தா இனிமே படம் பார்க்கணும்னு கேட்கவே மாட்டேன்னு சொல்லி நினைச்சீங்களா? ஏன் இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லமா. உன்னெல்லாம் ஒரு ஆளு நம்பி என் கழுத்தை நீட்டுனேன்ல, என்ன சொல்லணும்? இந்த 5 பைசா காசு இல்ல உனக்கெல்லாம் எது கல்யாணம்? இதுக்கு நான் எங்க அம்மா வீட்லயே இருந்திருப்பேன்.
எதுக்கு இப்படி ஒரு ஆளை என் தலையில கட்டி வச்சாங்கன்னே தெரியல. 2 நாளா கால்ல விழாத குறையா கெஞ்சினதுக்கு அப்புறம் படத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே ஆயுசுக்கும் படம் பாக்குற ஆசையா எனக்கு வராத மாதிரி பண்ணிட்டியே. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மச்சான் கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வேணும்னா நம்ம இன்னொரு நாள் வரலாமா? ஐயா சாமி, என்னை ஆள விடுங்க. இனிமே என் வாழ்க்கையில நான் சினிமாவை பத்தியே யோசிக்க மாட்டேன். என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன், கேட்கலையா? சரி, படம் வேணான்னா கோயிலுக்கு ஏதாவது கூட்டிட்டு போகவா? ஏன் என் விதியை நினைச்சு அங்க உட்கார்ந்து அழறதுக்கா? தேவையே கிடையாது. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருங்க. அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. பாண்டியன் வீட்டுக்கு போகாம சுகன்யா அவங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போறாங்க. உடனே பழனிவேல் நிறுத்தி கேக்குறாரு, ஏன் அங்க? நாங்க இங்கேயே போலாம்னு. நீங்க வீரரா வசனம் பேசிட்டு வந்தீங்க, தியேட்டர்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? வேணாமா, எதுவும் சொல்ல வேணாம். சுகன்யா, என்னை அவமானப்படுத்துவாங்க. அவமானப்படுங்க, அப்படியாச்சும் புத்தி வந்தா பார்க்கலாம். அந்த வீட்டுக்கு போனதும் எல்லாரும் கேக்குறாங்க, என்ன போன வேகத்திலேயே திரும்பி வந்துட்டீங்கன்னு. அதுக்கு சுகன்யா சொல்றாங்க, அந்த கதையை ஏன் அத்தை கேக்குறியா? தியேட்டர் வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். ஏம்மா, டிக்கெட் கிடைக்கலையா? சொல்லியிருந்தா நான் தியேட்டர் ஓனர் கிட்ட பேசி டிக்கெட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன்ல. டிக்கெட் எல்லாம் இருக்கதான் செஞ்சது, ஆனா காசுதான் இல்ல. ஏண்டா பொண்டாட்டிய முதல்ல கூட்டிட்டு போற நல்ல தியேட்டர் கூட்டிட்டு போனா? அங்கதான் முதல்ல போனோம். அப்புறம் தியேட்டரை பார்த்துட்டு நான் பயந்தே போயிட்டேன். போஸ்டரையும் இருந்து ஜனம் மொத்தத்தையும் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துட்டோம். இவரை எதுவும் சொல்லாதீங்க, இவரு பெருசா படத்துக்கு எல்லாம் போனது இல்ல போல, அதான் டிக்கெட் வேலை தெரியல. என்ன மாமா நீங்க? அவர் என்ன சின்ன குழந்தையா? அண்ணன் கிட்ட எல்லாம் பணம் வாங்கிட்டு என்னை தியேட்டர் கூட்டிட்டு போறதுக்கு. சரி, நாம கிளம்பலாமா? நான் இன்னைக்கு அங்க வரலைங்க. நான் இங்கேயே இருக்கேன். எதுக்கு? ஏன்? வேணாம் வேணாம், அங்கேயே போயிடலாம். நான் இன்னைக்கு அங்க வரலைங்க. படத்துக்கு போயிட்டு ஏன் திரும்பி வந்தியான்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்படியே சுகன்யா முறைச்சதும் அவரு அப்படியே அமைதியாகிட்டாரு. அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.